மக்களே, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும் மக்களே, உங்களது கவனத்திற்காக தமிழக அரசு துறையில் எத்தனை அதர் லாங்குவேஜஸ்காரங்க எத்தனை பேர் வேலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழர்கள் வெறும் 7.5% தான் இருக்காங்க. இந்த நிலைமையில் நீங்கள் 13 லட்சம் வரும் 15 லட்சம் வரும் நீ எக்ஸாம் எழுதுறீங்க. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? அப்புறம் எப்படி தமிழக அரசு ஒழுங்காக செயல்படும்? அதர் ஸ்டேட்டுக்காரங்க இத்தனை பேர் வேலையில் இருந்தால் அவனுக்கு எப்படி தமிழகத்தின் மேலே ஒரு நன்மதிப்பு வரும்? லஞ்சம் வாங்கணும், முன்னேறணும், அவன் சம்பாதிக்கணும் தான் நினைப்பானே தவிர தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க மக்களே. சும்மா எக்ஸாம்னு போய் எழுதுறதுலே குறியாக இருக்காங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனை அதர் ஸ்டேட்டுக்காரங்க நம்ம தமிழக அரசு துறையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல அரசியலை மாற்றுங்க. நல்ல முறையில் அதை பயன்படுத்துங்க கிடைக்க வாய்ப்புகளை. நன்றி, வணக்கம்.